எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைய காணொலி வந்து எது சம்பந்தப்பட்ட காணொலியாக இருக்கு போன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முதல் வந்து எங்களுடைய எல்லா உறவுகளுக்கும் வந்து இனிய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ போன முறை ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அதாவது வந்து மத கதை ஜானை அப்படின்னு சொல்லி ஒரு படம் சம்பந்தமான சில ரிவ்யூ போட்டிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மத கதை ஜானை வந்து எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஒரு படமாக தான் வந்து அந்த படம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு படத்துக்கு போயிருந்தேன். என்ன படம் அப்படின்னு சொன்னால் வந்து தைப்பொங்கல் வந்து நிறைய படம் வந்து கொண்டும் இருக்குது, வெளியேறி கொண்டும் இருக்குது, வந்து கொண்டும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு படம் ஒன்று போயிருந்தேன். என்ன படம் அப்படின்னு சொன்னால் வந்து ஜெயம் ரவி நடித்த ஜெயம் ரவி வந்து ஜெயம் ரவி என்று வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது வாய்க்கில் வருது. ரவி நடித்த காதலிக்க நேரம் இல்லை. இந்த படம் வந்து இப்போ வரலைங்க. இது வந்து 1964 வந்திருக்கு. என்னடா சொல்கிறேன்? ஆமாங்க, இந்த படத்தோட பேர் வந்து 1964. இப்படி ஒரு படத்தின் பேரோட இன்னொரு படம் ஒன்று வந்திருக்குது. அதில் வந்து முத்துராமன் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து காமெடியும் லவ்வும் சேர்ந்த ஒரு படமாக தான் வந்து எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு படமாக தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த பொங்கலுக்கு படம் ஒன்று வந்திருக்குது. ஜெயன் ரவி ரவியாலயம். அது மட்டும் இல்லாமல் நித்ய மேனன். இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்கிறாங்க, இயக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருத்திகா உதயநிதி தான் இறக்கியிருக்காங்க. இந்த படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படத்தை பற்றி போகிறதுக்கு முதல்ல இந்த படத்தின் ப்ளஸ் மைனஸ் பார்க்குறது முதல்ல வந்து எல்லாரும் நடிப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ன்றேன். எங்களுடைய ஜெயம் ரவி நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. அடுத்ததாக வந்து நித்ய மேனன் வந்து தனக்கு வந்து என்ன கதாபாத்திரம் தந்தாலும் வந்து அப்படியே செம்மையாக நடிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து அவங்களுடைய இயல்பே அப்படி தான். இயல்பான நடிப்பை வந்து நடிச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் வந்து அவங்க நடித்த மாதிரி தெரியல, அவ்வளோத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன படி ஒருத்தன் வந்திருப்பான். ஹாரி பாட்டரில் வந்த மாதிரி ஒரு படி வந்து வந்திருப்பான். அவனும் கூட செம்மையாக நடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு கேர்ள் ஆள் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து ஜெயன் ரவி லவ் பண்ணுறான். இன்னொரு கேர்ள் வந்து அவங்க வந்து ரியாலிட்டியாக நடிச்சிருக்காங்க. ஜோய் பாபு. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஜெயன் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வித்தியாசமான கதைக்களம் உள்ள படத்தை நோக்கி நெருங்கி போய் நடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஒரு விருப்பமான ஒன்றாக இருக்குது. உண்மையில ஒரு நல்ல விஷயம்தான். ஜெயன் ரவி இன்னொரு படம் ஒன்று வந்துச்சு கொஞ்சம் காலத்துக்கு மேல் வந்து அது வந்து எப்படி நான் வெளியில் வந்தேன்னு தெரியல. பிரதர் படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தை வந்து ஜெயன் ரவி ஏன் நடித்தார் அப்படின்றது இன்றைக்கும் எல்லாராலும் கேள்வி கேட்க ஒரு படமாக தான் வந்து அந்த பிரதர் படம் இருக்குது. பேச மாட்டாளா? படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஸ்போம், அதாவது வந்து பிந்த அணுக்களை வந்து சேகரித்து கிட்டத்தட்ட 10-20 வருஷங்கள் வந்து சேகரிப்பு. அதாவது நாங்கள் இல்லாமல் போனாலும் அந்த பிந்த அணுக்களை வச்சு எங்களுடைய உயிர்கள் டிஎன்ஏ வந்து உயிர்களை வந்து உருவாக்கலாம் அப்படின்றது இப்போத்தைய விஞ்ஞானத்தின்படி அது உண்மைதாங்க. இது வந்து டிமோண்டி காலனி படத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டம் வந்திருக்கு. அதாவது வந்து எங்களுடைய ஸ்போமை வச்சு நாங்கள் இல்லாட்டியும் சரி, எங்களுக்கு வந்து எங்களுடைய உடம்புகள் சரி, எங்களுடைய இதுகளை சேர்ந்து ஒத்து வராட்டியும் வந்து நாங்கள் இல்லாத காலத்திலேயே வந்து நாங்கள் வந்து குழந்தையை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போதைய விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த கதைக்களம். அதை வச்சு தான் இந்த கதைக்களத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அந்த காதலரை இன்னொரு காதலி ஏமாத்துறாங்க. இன்னொரு காதலி காதலிக்கிறாங்க. அந்த காதலியை இன்னொரு காதலர் ஏமாத்துறாங்க. இந்த ஏமாற்றப்பட்ட 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இந்த காதலிக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் என்று ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறதுக்க ஒருவரும் தேவையில்லை, தான் வந்து ஸ்போம் மூலமே குழந்தையை உருவாக்கலாம், டெஸ்ட் மூலமே குழந்தையை உருவாக்கலாம்னு போட்டு உருவாக்குறாங்க. ஆனால் அது பேர்ந்து தான் தெரியுது அது ஜெயன் ரவியின் ஸ்போம் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சேர்றாங்க 2 பேரும். ஆனால் கடைசி வரையும் 2 பேருக்குமே தெரியல இது வந்து எங்களுடைய குழந்தை தான் என்று 2 பேருக்குமே தெரியாமல் தான் 2 பேருமே கடைசி வரையும் சேர்றாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வித்தியாசமான கதைக்களமாக தான் வந்து இருக்குது. இந்த ஸ்பெர்ம் மூலம் உருவாக்கப்பட்ட குழந்தைய வந்து தங்களுடைய குழந்தை என்று தெரியாமல் 2 பேரும் வந்து அந்த வளர்க்க போகிறாங்க. 2 பேரும் வந்து காதலாக சேர்றாங்களா அப்படின்றது. இந்த படம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்குது. ஜெயன் ரவி தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவங்க நித்யம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ரெண்டாலும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு தான் வந்து வெளியில் வந்து படத்துக்கு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கம், ஒரு தொங்கு நிலையில் இருந்துக்கு அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஏக்கமாக இருக்கும், திருப்தி இல்லாத நிலைமையாக இருக்கும். அதே நிலைமை எனக்கு இருந்துச்சு. யாராவது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல, இல்லை 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்ல என்ற மாதிரிலாம் ஒரு ஏக்கத்தோடு தான் இருந்துச்சு. அப்படி ஏக்கத்தோடு இருந்தால் சாதாரணமாக படமாக போயிருன்றதுக்காக இப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கதைக்களம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து எந்த இதுவும் இல்லை
அப்படின்னு சொல்ல முடியும். வந்து மியூசிக்கை சொல்லப்போனால் ஏஆர் ரஹ்மானை பற்றி கதைக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏஆர் ரஹ்மானை பற்றி சொல்லப்போனால், ஆனால் ஏஆர் ரஹ்மானே இதுக்கு மியூசிக் போட்டார் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இது வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படி சொன்னால் வந்து பிரம்மாண்டம் அப்படி தான் நாங்கள் எல்லாம் நினச்சி கொண்டிருக்கோம். இந்த படத்துக்கு அதெல்லாம் சம்மந்தமே இல்லைங்க. ஏஆர் ரஹ்மான் இதில் வந்து இசை போட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வந்து ஏஆர் ரஹ்மான் இசை பாவிக்கிற இடமா வந்து இந்த இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் வந்து ஏஆர் ரஹ்மானோட வந்து ஒரு சந்தோஷ் நாராயண மகளான தீம் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் அந்த பாட்டு வந்து ரெண்டிங்கில் இருக்குது. அந்த என்ன இழுண்டு அந்த பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். மிச்ச இடங்களில் ஏஆர் ரஹ்மான் அந்த பாட்டு ஏன் அதுக்கு வருது அப்படின்னு சொல்றது எனக்கே தெரியலை. நான் நினைக்கிறேன் வேறொரு படத்துக்கு போட்டிருப்பார் போல இருக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று வேண்டி இருக்கிறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் வந்து ஏஆர் ரஹ்மான் இதுக்கு மியூசிக் போட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ஒரு படம். இதுக்கு வந்து யாருமே மியூசிக் போடலாம் ரெண்ட மாதிரி தான் வந்து என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. காதலிக்க நேரம் இல்லை இதில் வந்து புலசுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி இந்த படத்தின் மைனஸை பற்றி சொல்ல போனால், அதாவது வந்து இந்த காதலிக்க நேரம் இல்லை படத்தின் மைனஸை பற்றி சொல்ல போனால் வந்து குறிப்பாக சொல்ல போனால் வந்து சில படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து பயங்கர வேகமாக போகும். இன்ட்ரோல் வந்தது தெரியாது, அவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது தெரியாது, அப்படி போய்கிருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கொஞ்சம் மெதுமாக தான் வந்து இந்த படம் கதை வந்து போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போனால் நித்ய மேனன், அதாவது இந்த படத்தில் ஹீரோயினை சுற்றி தான் வந்து இந்த கதை வந்து போய்கொண்டிருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த கதைக்களம் விரும்பி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே இந்த வந்து கதைக்களம் பிடிக்காது அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்து நிறைய படங்கள்லாம் வந்துருந்துச்சு. அந்த வகையில் வந்து இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருந்துச்சு. நீங்களும் போய் எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது 2017. நண்பா, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன்.